இலங்கையில் தொடர்ச்சியாக பதிவாகி வருகின்ற சீரற்ற காலநிலை காரணமாக இதுவரை 50க்கும் அதிகமானோர் உயிரிழந்திருப்பதோடு 40,000க்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த சீரற்ற காலநிலை, அதாவது மழையுடன் கூடிய ஒரு காலநிலையானது அடுத்து வரும் சில நாட்களுக்கு தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களமும் எதிர்வு கூறியிருக்கின்றது. இலங்கையில் பெரும்பாலான பிரதேசங்களில் இடைக்கிடையே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்வதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் வடக்கு, வடமத்திய, மத்திய, வடமேல், சப்ரகமு மற்றும் மேல் மாகாணங்களில் சில இடங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாவதற்கான சாத்தியம் இருப்பதாகவும், திருகோணமலை மற்றும் பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழைவீழ்ச்சி பதிவாவதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அத்தோடு நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும், இது வேகமானது 80 கிலோமீட்டர் வரை அதிகரிப்பதற்கான சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. கடந்த 24 மணித்தியாலங்கள், அதாவது இன்று 28ஆம் தேதி இன்று காலை வரையிலான 24 மணித்தியாலத்திற்கான மழை வீழ்ச்சியை பார்க்கும் போது நாட்டிலே வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் 315 மில்லிமீட்டர் வரையிலான மழைவீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. முல்லைத்தீவு அலம்பலில் 305 மில்லிமீட்டர் வரையிலான மழைவீழ்ச்சி மற்றும் கண்டியிலே 223, மன்னார் மடுவிலே 218, இரத்னபுரி மாதம்பை பகுதியில் 208 மில்லிமீட்டர் வரையிலான மழைவீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. தித்வா என்ற புயலானது திருகோணமலைக்கு தெற்காக ஏறத்தாழ 50 கிலோமீட்டர் தூரத்திலே நிலை கொண்டிருப்பதாக சற்று முன்னர் வளிமண்டலவியல் திணைக்களத்தினுடைய அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது.